பல வண்ணங்கள்ல பல டிசைன்கள்ல நபிகள் நாயகம் அவர்கள் நினைச்சிருக்கிறாங்க ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. ஆண்கள் ஆடை பெண்கள் ஆடை எப்படி நீங்க வேறுபடுத்தணும்னு கேட்டா, முகம் கையை தவிர மற்ற உறுப்புகள் மறைக்கணும், மெல்லிசா இருக்கக்கூடாது, கணவருமானங்களை எடுத்து காட்டுகிற அளவுக்கு டைட்டாக இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அதாவது கலரை பொறுத்த வரைக்கும் அது எப்படி வருது, கலரை பத்தி ஹதீஸ்ல தடையெல்லாம் வரல. இப்ப குர்ஆனுடைய ஆயத்தை நான் சூரத்து நூறுல உள்ள ஆயத்தை வாசி காட்டினேன் இல்லையா, அந்த ஆயத்துல வலா யுபதீன ஜீனத்தஹுன்ன, அவங்களுடைய ஜீனத்தை கவர்ச்சியை வெளிப்படுத்தி காட்டக்கூடாதுன்னு இருக்குது. அந்த ஆடை அந்த ஆடையே பார்க்கும்போது ஒரு மாதிரியா இழுக்கிற மாதிரி இருந்துடக்கூடாது, அது மேக்கப்ல ஒடியாந்துரும். அந்த ஆடை அது வெளி அந்நிய ஆண்களுக்காக உள்ள சரத்து. அது உள்ளே இருந்தா அது எந்த கலர் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அந்த கலர்லையும் கூட மைல்டான கலரு, அடிக்காத கலரு, அடிக்கிறதுன்னா என்ன ஒரு மாதிரியா ஒரு எண்ணங்களை உண்டாக்கு மாதிரியான கலரா இருந்தால் அது ஓகே. காலில் சாக்ஸ் போடுவது என்பது மார்க்கத்தில் கட்டாயம் என்பது போல ஒரு பெரும்பாலானவங்க நினைக்கிறாங்க. அப்படி எந்த ஒரு சட்டமும் மார்க்கத்தில் இல்லைங்க. நபிகள் நாயகம் காலத்திலேயோ ஹதீசுகள்லயோ கால்கள்ல சாக்ஸ் போட்டுக் கொள்ளுங்கள் என்று இல்ல. ஆனால் குளிர்காலத்தில் ஆண்களும் பெண்களும் சாக்ஸ் போட்டிருக்கிறாங்க. நபிகள் நாயகமும் போட்டிருக்கிறாங்க, பெண்களும் போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி சாக்ஸ் போட்டவர்கள் ஒழு செய்யறோம் இல்லையா, காலை கழுவாம காலில் அப்படி ஈரக்கையால தடவிக்கிட்டாலே போதும், கால் உரைக்கு மேல அப்படியெல்லாம் சட்டம் இருக்கிறது. அப்படித்தான் கால் உரையை பத்தி ஹதீஸ்ல வருதே தவிர பொம்புளையா இருந்தா கால் உரை போட்டுக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஹதீஸ் சேலையை கட்டிக்கிட்டு இது நான் சாக்ஸ் போட்டுக்கிறேன், காலுக்கு சாக்ஸ் போட்டுக்கிறேன். அதை மறைக்கிறதா முக்கியம், உங்களுக்கு மறைக்கிறதா முக்கியம், அதான் அதில் பாயிண்ட் விஷயம். சரி, சாரி கட்டிருக்காங்க, இது இவ்வளவு தூரம் ஸ்கார் பண்ணிக்கிறாங்க, கீழே சாரி தெரியுது அப்படின்னா ஆமா, கை எப்படி கால் வரலமா, ஆமா நீங்க அதை பத்தி சொல்லப்படலையா, அதையும் மூடித்தானே இருக்கணும், அதனால சாக்ஸ் போடணுங்கிறாங்க. எதை சொல்லப்படல, சொல்லப்படலன்னு வர்றீங்களா, காலுக்காக கேக்குறீங்களா, கால் சாக்ஸ் கேக்குறீங்க. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கீழே அணிகிற ஆடையை பத்தி ஒரு நாள் மக்களுக்கு சொன்னாங்க. சொல்லும் பொழுது ஆண்களுக்கு அதிகபட்சம் எவ்வளவு கேட்டா, அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் முட்டுக்கால் தான் கிடக்குங்க, முட்டுக்கால் வரைக்கும் அவங்களுக்கு இருக்கணும். முட்டுக்காலுக்கு மேல ஏறிடக்கூடாது, குறை தெரிகிற அளவுக்கு இருக்கக்கூடாது. முட்டுக்கால் அளவுக்கு குறைஞ்சபட்சம் அதுக்கு மேல கீழே எவ்வளவு நாள் இருக்கலாம். அது வரும்போது நபிகள் நாயகம் சொன்னாங்க, உங்கள ஒருவர் இந்த முட்டுக்கால் அளவை விட கீழே இறக்க ஆடையை கீழே இறக்கி அணியக்கூடாது, அணிஞ்சாங்கன்னு சொன்னா அது அல்லாஹ் கியாமத் நாள்ல அது வெறுக்குவான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஆண்களுக்கு சொல்றாங்க. ஆண்களுக்கு சொன்ன உடனே அப்ப கீழே இறக்க கூடாதுன்னு ஒரு பெண்மணி எந்திரிச்சு கேட்கிறாங்க, கீழே ஆடைய முட்டுக்காலுக்குள்ள இறக்கல என்று சொன்னா எங்க கால்லாம் தெரியுமே அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அயுர்ஹீன ஷிப்ரன், அங்க இருந்து ஒரு ஜான் இறக்கிக்கிறங்க. எங்க இருந்து ஒரு ஜான், முட்டுக்காலில் இருந்து ஒவ்வொருத்த முட்டுக்கால ஒரு ஜான வச்சு பாத்துக்கிறீங்க எவ்வளவு வருது, முட்டுக்காலில் இருந்து ஒரு ஜான் இறக்கிக்கிறங்க அப்படிங்கிறாங்க. மறுபடியும் அந்த அம்மா சொல்லுது, இல்ல ஒரு ஜான் இறக்குனாலும் எங்களுடைய பாதங்கள்லாம் தெரியுது அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அப்படியா ஒரு முளம் இறக்கிக்க, அதுக்கு மேல அதிகமாக கூடாது. முட்டுக்கால இருந்து எவ்வளவு அதிகமாக்க வேணும்னா அது அவங்களை கேட்டதுனால சொல்றாங்க. முட்டுக்காலில் இருந்து ஒரு முளம் யுருகின திரான் பலா எசிதுன்னு அழகி, அதுக்கு மேல ஜாஸ்தி ஆக்கிற கூடாது அப்படின்ட்டாங்க. நீங்க ஒரு முளம்னு வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாதம் தெரியும். முட்டுக்காலில் இருந்து ஒரு முளம் வச்சீங்கன்னா என்ன செய்யும், அதை விட அதிகமாக கூடாதுட்டாங்க. அப்ப பாதம் மறைகிறது அவங்க சுட்டி காட்டும் போது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முளம் தான் அதிகபட்சம், முட்டுக்காலில் இருந்து ஒரு முளம் தான், அதுக்கு மேல ஆக்காதங்கும் போது அது எப்படி அந்த சட்டத்தில் சேரும், அப்படித்தான். அதாவது ஆடை விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் தடை கிடையாது, ஹை ஹீல்ஸ் அணியிறது தடை கிடையாது. ஆனால்
நீங்கள் அந்த ஹை ஹீல்ஸ்லால வரக்கூடிய கேடுகள் அதனுடைய விளைவுகள் வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தடை இருக்குது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, மனிதனுக்கு குல்லு முஃப்திரின் ஹராம், மனிதனுக்கு ஒன்று கேடு தருமையானால் அது ஹராம், தடுக்கப்பட்டதுன்னு. நீங்க இந்த ஹீல்ஸ் அணியக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக ஒரு 30 வயசு 35 வயசுக்கு மேல முதுகுத்தண்டு வடம் பாதிக்கப்படும். மேலை நாடுகள்ல எல்லாம் இப்ப எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டா இப்படி நிக்க வேண்டிய பேலன்ஸை இப்படி ஆக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பாதங்களுக்கு அதிக சுமையை கொடுக்கிறீர்கள். சமமா கொடுக்க வேண்டிய அந்த சுமையை இப்படி கொடுக்கும்போது என்ன செய்யுது, பாதங்களுக்கு அதிகப்படியான சுமையை கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு எதுக்கு பண்றாங்க நல்லா கவனிக்கணும். இத ஒரு கெட்ட நோக்கத்தெல்லாம் உண்டாக்கணும், ஞாபகம் வச்சுக்கிறங்க. இந்த ஹீல்ஸை உண்டாக்குனது பெண்ணுடைய பின்னழகை நல்லா எடுத்து காட்டும்னு உண்டாக்கணும். பாயிண்ட் விளங்குதா? இவன் ஆம்பளை ரசிக்கிறதுக்காக வேண்டி போக பொருளாக கருதி இப்படி நிக்கிறத விட இப்படி நின்றாங்கன்னா அது ஒரு 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 கவர்ச்சியா இருக்கும்னு சொல்லி எந்த கிறுக்கனும் ஐடியா பண்ணி இதை கண்டுபிடிச்சான் இந்த ஹீல்ஸ்ங்கிறத. அதை என்ன ஆச்சுன்னு சொன்னா இதை இவ்வளவுலாம் இருந்துச்சு. இப்ப நான் பாக்குறேன் இவ்வளவு இருக்குது. இப்ப ஹீல்ஸ் உயரம் நாங்க ட்ரெயின்ல வந்துட்டு பாக்குறோம், நம்ம எல்லாம் நின்று பிறண்டுருவோம். அந்த உயரத்துல இருந்தா கீழே விழுத்துருவோம். இவ்வளவு உயரத்துக்கு ஹீல்ஸ் போட்டு இப்படி இப்படின்னா அது எப்படி உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க? ஒரு பக்கத்துல கம்ப்யூட்டர் உட்கார்ந்து இருக்கும் போது இப்படி சாச்சிக்கிட்டு பார்க்காதப்பாங்கிறாங்க. அதுக்கு கழுத்துல வலி வரும்னு சொல்றான். காலமெல்லாம் இப்படியே நீ இருந்தா ஒரு 10 நிமிஷம் நிக்கலாம். அப்படி ஒரு எக்ஸசைஸுக்காக வேண்டி இப்படி நின்றுட்டு உட்கார்ந்தா அது ஓகேன்னு நான் ஒத்துக்கிருவேன். மொத்த லைஃப்லயே இப்படி இருந்தீங்கன்னா அல்ல இப்படி படைச்சிருக்க இல்ல, நீ இப்படி படைச்சுன்னா 45 டிகிரி ஆயிருது இல்லைங்க, கணக்கு பண்ணுங்க 45 டிகிரி ஆயிரும். அப்ப அல்லா படைச்சதை விட நீ 45 டிகிரி சாஞ்சிங்கன்னா என்ன ஆகும்? பெரிய 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 கேடு உடலுக்கு. விளங்க மாட்டேங்குது உங்களுக்கு. ஏதாவது பொம்பளைகளுக்கு கூட பாருங்க ஹீல்ஸ் அந்த ஒன்றிலாம் கிடையாது. இப்போலாம் 35ல ஆரம்பிச்சிருச்சு முதுகு வலிலாம். இந்த முதுகு வலி முதுகு தண்டு ப்ராப்ளம் எல்லாம் வர்றது காரணம் என்ன? பொம்பளைக்கு தான் அல்லாஹ் ஆம்பளை விட முதுகு தண்டை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கான். ஆம்பளைக்கு முதுகு தண்டை ஸ்ட்ராங் கிடையாதுங்க, பொம்பளைக்கு தான் முதுகு அந்த இடத்துல அதிகமான சக்தி அல்லாஹ் பொம்பளைக்கு தான் வச்சிருக்கான். அதனால பிள்ளைய தூக்கிட்டு போக முடியுது. ஒரு குடத்தை தூக்கி இடுப்புல வச்சு எனக்கு வைக்க முடியுமா? ஒரு ஆம்பளைக்கு வைக்க முடியுமா குடத்தை? அப்ப பெண்களுக்கு தான் இது ஸ்ட்ராங்கா எல்லாம் படைச்சிருக்கிறான். ஆனால் இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா பொம்பளைகளுக்கு தான் எல்லாம் முதுகு தண்டை அந்த காலத்துல வரல. இப்ப ஒரு 20 வருஷமா 25 வருஷமா இந்த பழக்கம் வந்துச்சு. இப்பவே பொம்பளைகள் வர ஆரம்பிச்சு. இப்ப இவங்க போடுறதுலாம் என்ன ஆகும் சொல்ல முடியாது. இவங்க போடுற இப்ப காலத்துல போடுறதுக்கு பாருங்க ஒரு ஜானுக்கு மேல அல்லாஹ் காப்பாத்தனே கேடு விளைவிக்கிறதுனால தவிர்த்துக்கிறங்க. ஹீல்ஸ் போடக்கூடாதுன்னு உங்களை மார்க்கம் சொல்லல, உங்களுக்கு கேடு விளைவிக்கும். கேடு விளைவிக்குமா விளைவிக்காதான்னு சொல்லிட்டு நீங்க எந்த விஞ்ஞானிட்டையோ எந்த மருத்துவர்னாலும் கேளுங்க. அவ்வளவு டீடைல்ஸ் வச்சிருக்கான். வெப்சைட்ல போய் பாருங்க ஹீல்ஸ் போடுறதுனால உள்ள கேடுகளை. அந்த மாதிரி இருக்கிறதுனால கேடு தருது என்ற வகையில் தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஹராம் அது. உங்களுக்கு கேடு தர்றதுனாலதான் ஹராம் ஆகுது, வேற ஒண்ணு இல்லை. அதாவது இந்த பேண்ட் விஷயத்திலையும் ஆண்களுக்கு மத்தியில ஒரு பெரிய சண்டை இருக்குது. மடிச்சு விட்டுக்குருவாங்க, இப்படி பண்ணிக்கிடுவாங்க, ஆஃப் பேண்ட் போடுவாங்க, இப்படிலாம் பல மாதிரி இருக்கிறது. அதுல என்ன பிரச்சனை கேட்டா ஒரு ஹதீஸ கரெக்டா புரிஞ்சுக்கிறதுனால வந்த வேண நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது புகாரியில முஸ்லிம்ல எல்லாம் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். மஞ்சர்ர தௌபு ஃபயலா லம் யன்திருல்லாஹு இலைஹி யௌமல் கியாமா. யார் ஒருத்தன் பெருமைக்காக ஆடை இழுபடும்படி நடக்கிறானோ, பெருமைக்காக வேண்டி ஆடை தரையில் இழுபடுற மாதிரி நடக்கிறான், ஆம்பளை நடக்கிறானோ, மறுமை நாளில் அல்லாஹ் அவனை பார்க்க மாட்டான், அவன் மேல அல்லாஹ் கோவப்படுறான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் என்னத்தை தான் வேட்டியை கட்டினாலும் அது பாட்டுக்கு இறங்கிடுது கீழே, நான் என்னத்தை தான் வேட்டியை கட்டினாலும் தரையில ஈடுபடுற மாதிரி ஆயிடுது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ பெருமைக்கு செய்யற ஆள் இல்ல, நீ என்ன பெருமைக்கு வேண்டி அப்படி செய்யற, உன் உடல் அமைப்புல இறங்கி போயிரு, அதுக்கு என்னப்பா பண்றது அப்படின்ட்டாங்க. அப்ப இதுல என்ன அளவுகள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, ஆடை இழுபடுவதை மட்டும் சொல்லவில்லை, ஒரு காரணத்தோடு சேர்த்து சொல்றாங்க. எந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணத்தோடு சொல்றாங்களோ அதை பொதுவா எடுத்துக்கிற கூடாது. இப்ப உதாரணமா நீங்க இரவில் படுக்கும் போது விளக்கை அணைத்து விடுங்கள், ஹதீஸ் இது. இரவில் படுக்கும் பொழுது தூங்கும் பொழுது விளக்கை அணைத்து விடுங்கள். ஏனென்றால் காரணம், இந்த காரணம் வரலன்னா நைட்லாம் போடவே கூடாது. இப்ப இந்த ஹதீஸ் உலகத்தை இது மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இரவுல இருட்டுல தான் படுத்து கிடக்கணும்னு அர்த்தமாயிரும்.
நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்கன்னா ஒரு காரணம் சொல்றாங்க, இரவில் விளக்கை அணைத்து விடுங்கள், இல்லாவிட்டால் எலிகள் அதை இழுத்து சென்று உங்கள் வீடுகளை பற்ற வைத்து விடும் அப்படின்றாங்க. இப்ப என்ன விளக்க சொன்னாங்கன்னு விளங்கி போச்சா? இப்ப அது மட்டும் சொன்னாங்கன்னா எந்த விளக்கம் போடக்கூடாது. இப்ப நபிகள் நாயகம் என்ன பண்றாங்கன்னா, எலி இழுத்துக்கிட்டு போய் பத்த வச்சிருமா, டீப் லைட் இழுத்துட்டு போய் பத்த வச்சிருமா, 0 வாட் பல்பு போட்டா இழுத்துட்டு போய் பத்த வச்சிருமா? அது எந்த விளக்கம் சொன்னாங்க? எண்ணெயை ஊற்றி திரி போட்டு ஒரு மண்சிட்டியில வைத்து எரிக்கக்கூடிய விளக்கா இருந்தா அந்த எண்ணெய் டேஸ்டுக்காக இப்படி திரிய திங்கும். அந்த பக்கத்துல நெருப்பு இருக்கும், இந்த பக்கத்துல எண்ணெய் ருசியா இருக்கும். இழுத்துக்கிட்டே போய் ஒரு குடிசையில போட்டுச்சுன்னா எரிஞ்சு போயிடும். மண்ணெண்ணெய் விளக்க கூட எலி இழுத்துட்டு போவாது. மண்ணெண்ணெய் வாட அதுக்கு பிடிக்காது. மண்ணெண்ணெய் ஒரு செட்டில வச்சா கூட அது குற்றம் கிடையாது. நமக்கு நபிகள் நாயகம் காரணம் சொல்றாங்க, இந்த காரணம் தான் சொல்லி. அப்ப இப்ப என்ன செய்யலாம்?